வணக்கம். நான் உங்கள் ரமணன், அஸ்ட்ராலஜர். பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை நம்ம பார்ப்போம். கார்த்திகை மாதம் நமக்கு நவம்பர் 16லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் இருக்குது. அதனுடைய பொது பலன்களை நம்ம எல்லா ராசிக்கும் பார்க்கலாம். இப்போ பொதுவாக கிரக அட்டவணை எப்படி இருக்குதுனாக்கா, நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கார். செவ்வாய் கடகத்தில் இருக்கார். அவர் டிசம்பர் 3ஆம் தேதி வக்கரமாகிறார். கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே மாதிரி கார்த்திகை மாதங்கிறதுனால சூரியன் விருச்சிகத்தில் இருக்கார். புதன் வக்கரமாக ஆகிறார் டிசம்பர் 4ஆம் தேதி விருச்சிகத்திலேயே. சுக்கிரன் தனுசுல இருக்கார். தனுசுல இருந்து அவர் மகரத்துக்கு போறார் டிசம்பர் 2ஆம் தேதி. சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். இதுதான் கிரக அட்டவணை. இப்போ நம்ம கார்த்திகை மாதத்துக்குரிய மாத பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். சூரிய பகவான் கார்த்திகை மாதங்கிறதுனால விருச்சிகத்தில் இருக்கார். இப்போ மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்கள் கொண்டது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய கிரக அட்டவணை எப்படி இருக்குனாக்கா, 2ஆம் இடத்தில், அதாவது கடகத்தில் செவ்வாய் இருக்கிறார். அவர் டிசம்பர் 3ஆம் தேதி வக்கரமாகிறார். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். உங்களுக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதியும் சூரியனும் இருக்கிறார். அவர் உங்க ராசியாதிபதியான புதன் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அவர் டிசம்பர் 3ஆம் தேதி வாக்கில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அதே மாதிரி உங்களுக்கு விரையாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு டிசம்பர் 3ஆம் தேதி வாக்கில் போறார். உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வரர் ஸ்ட்ராங்கா இருக்கார். உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு பாதகாதிபதியான குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார். இதுதான் உங்களுடைய சூழல். இப்போ ராசியாதிபதியான புதனே 6ஆம் இடத்தில் போகும் பொழுது சூரியனோடு சேர்ந்து, அதாவது 3 குடையவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் 6ஆம் இடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல். அதே மாதிரி உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இது ஒரு உன்னதமான ஒரு ஸ்திதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு அப்கிரேடேஷன் கிடைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு போனஸ் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. லீகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜெயம், அதில் வெற்றி கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்கிறது. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் போய் இருந்து 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலம். இந்த ஒரு டிசம்பர் 2க்கு அப்புறமா நம்ம வச்சுக்கலாம். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம். உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தியான ஒரு ஸ்திதியில இருக்கிறது ஒரு நல்ல ஒரு காலகட்டம். இத்தனை நாளா ரொம்ப நாளா டிலே ஆகிட்டு இருந்த ஒரு விஷயங்கள்லாம் இப்பதான் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரமாக இருந்து உங்கள் 10ஆம் இடத்திலும் ஒரு வக்கர கிரகம் இருந்து இருக்கக்கூடிய காலம்னு சொல்லும் பொழுது, பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்குரிய எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிலே ஆகும். எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன விஷயங்கள்னால ஒரு டிலே ஆகிறது, கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சமயத்தில் கிடைக்காமல் இருப்பது, அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துக்குரிய லாபாதிபதியான செவ்வாயும் 6க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல வக்கரமாகிறார். வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதை விட கம்மியாகவோ, இல்லை உங்களுக்கு ஒரு பைபார்ட் பேமெண்ட்டாகவோ உங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை டிலே ஆகி மொத்தமும் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ள இந்த பேமெண்ட்லாம் வந்துருச்சுன்னா நல்ல விஷயம். அதற்கு அப்புறமாக வர்றதுனாக்க கொஞ்சம் டிலே ஆகி தான் வர்றதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சுமூகமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு உத்தியோகத்தில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நன்றி.